Hello viewers, welcome to Tips Mathematics. So இந்த வீடியோவில் Group 4 எக்ஸாமுக்காக OMR ஆன்சர் ஷீட் வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ OMRல எந்த ஒரு சின்ன ஒரு மைனூட் மிஸ்டேக் கூட இல்லாமல் பக்காவாக நம்ம ஃபில் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பதட்டத்திலே எக்ஸாம் ஃபுல்லாக வந்து கோட்டை விட்டுருவீங்க. ஸோ OMR ஃபில்லிங் அப்படிங்கிறது எக்ஸாம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு கொஞ்சம் தெளிவாயிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ OMR ஷீட் வந்து கையில் நீங்கள் வாங்கினோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோலேருந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்கும். உங்கள் ஹால் டிக்கெட்டில் என்ன இருக்கோ எக்ஸாக்டாக அது அப்படியே வந்து உங்களுக்கு இங்கே வந்து இருக்குங்க. ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன்லேருந்து ஹால் டிக்கெட்டுக்கு கரெக்டாக எல்லாமே வந்திருக்காங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே போல் ஹால் டிக்கெட்டில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஏரியாலலாம் கரெக்டாக இருக்கா, உங்கள் ஃபோட்டோ உங்களோட ஆன்சர் ஷீட்டில் உங்கள் ஃபோட்டோ தான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த வாங்கின உடனே செக் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் வந்து இருக்கும், உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், உங்களோட சப்ஜெக்ட், சென்டர், இடம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் என்ன இருக்கோ அப்படியே வந்து உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா? எல்லாமே வந்து செக் பண்ணிடணும். ஸோ அந்த ஃபோட்டோவும் இந்த டீட்டெயில்ஸும் செக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ உங்களுக்கு கொஷின் பேப்பர் தருவாங்க இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து OMR ஷீட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொஷின் பேப்பர் வந்து தருவாங்க. ஸோ கொஷின் புக்லெட் வந்து வாங்கினோடனே உங்களுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு சீரியல் நம்பர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொஷின் புக்லெட் வந்து இப்படி இருக்குன்னா ஸோ இந்த பக்கம் ஒரு சீரியல் நம்பர் வந்து இருக்குங்க. ஸோ அந்த சீரியல் நம்பர் 8 டிஜிட் சீரியல் நம்பரை அப்படியே நீங்கள் இங்கே வந்து ஷேட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்க பாக்ஸில் அந்த நம்பரை என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அதுக்கு கீழே இருக்க நம்பரை ஷேர் பண்ணணும். ஸோ இப்போ நான் எப்படின்னு வந்து சொல்லித்தரேங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 1லேருந்து 8 வரையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேங்க. 1 2 3 4 5 6 7 8. ஸோ பாக்ஸை விட்டு எதுவுமே வெளியே போகக்கூடாதுங்க, பாக்ஸுக்குள்ளேயே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் பாக்ஸில் என்ன போட்டிருக்கேன், 1. அப்போ இந்த 1 அப்படிங்கிற சர்க்கிள்குள்ளே மட்டும் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். அடுத்து 2ங்கிறப்ப கரெக்டாக அதுக்கு கீழே இங்கே 2 எங்கே இருக்கோ அந்த சர்க்கிள்குள்ளே வந்து ஃபில் பண்ணணும், ஓகேங்களா? அது வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிறனால சரியாக வந்து இது பண்ண முடியல. நீங்கள் கரெக்டாக பாக்ஸை விட்டு வெளியே ஷேட் வராத மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து 3னா அந்த 3ங்கிற சர்க்கிளில் ஃபில் பண்ணணும். அடுத்தது 4க்கு, அடுத்து 5, அடுத்தது 6, அடுத்து 7, அடுத்தது 8. ஸோ இப்படி தாங்க வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். அந்த பாக்ஸுக்கு கீழே தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ மாற்றி மேலேருந்து கீழே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேட் அடிச்சிடக்கூடாது, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபோட்டோவும் டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் கொஷின் புக்லெட் வாங்கினோன்னே அதுக்கான சீரியல் நம்பரை ப்ராப்பராக கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கிடையில் வந்து உங்களுக்கான ஒரு 2 ஷீட் கொடுத்தா அதுலேயுமே வந்து உங்கள் கொஷின் புக்லெட்டில் வந்து என்ன நம்பர் இருக்கோ உங்கள் பேருக்கு நேராக எழுதுங்க, சைன் வந்து போடுங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸும் வாங்குவாங்க. இருந்தாலும் OMR ஷீட்டில் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெசென்ட் அப்படிங்கிறது உங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு வர ஸ்டாஃபும் ஃபில் பண்ணலாம், இல்லை நீங்களுமே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஒரு இடத்துல ப்ரெசென்ட்டு, அடுத்து வந்து இந்த ஒரு இடத்துல ப்ரெசென்ட் வந்து அந்த P அப்படிங்கிற இடத்துக்குள்ளே அந்த சர்க்கிள்குள்ளே மட்டும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஷேட் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே நீங்கள் OMR வாங்கின உடனே பண்ணிடணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் பண்ண வேண்டியது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வாசித்து முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கான சிக்னேச்சரை வந்து நீங்கள் போடணும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கான பெல் வந்து ரிங் ஆனோடனே எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கணும், ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணணும், பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணுங்கிறத அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸாம் போகிற அன்றைக்கி காலையில் தான் நான் வாங்கிட்டு போவேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியோ இல்லை முந்தின நாள் மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ வாங்கி கொஞ்சமாவது அந்த பால் பாயிண்ட் பென்னை வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமாவது எழுதி பழகுங்க, ஓகேங்களா? எழுதினா தான் அது ஒழுங்காக எழுதுதா இல்லையா என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ ஒன்று மட்டும் தான் எடுத்துகிட்டு போவேன் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பென் வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க எப்போவுமே, ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஆன்சர்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குது, ஓகேங்களா? ABCD 4 ஆப்ஷன் இருக்கும். வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சரே தெரியல, எனக்கு எது ஃபில் பண்ணுறதுனே தெரியலங்க, பதட்டமாக இருக்குது, டைம் வேறு முடிய போகுது, அந்த மாதிரிங்கிற டைமில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், டக்குன்னு ஈயை மட்டும் ஷேட் பண்ணி விட்டு விட்டுறணும், ஓகேங்களா? அது எதுக்காக அப்படிங்கிறத ஷேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எதையுமே ஷேட் பண்ணாமல் விடக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து அதுக்குன்னு எனக்கு தெரியல, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஈயெல்லாம் ஷேட் பண்ணாதீங்க. ஏலேருந்து டிக்குள்ளே ஏதோ ஒரு ஆப்ஷனை மட்டும் டக்குன்னு வந்து ஷேட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து A ஆப்ஷன்னா இந்த ஏக்குள்ளே இருக்க சர்க்கிள் கவனமாக சர்க்கிள்குள்ளே மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். சர்க்கிளை தாண்டி வெளியே வரக்கூடாது, ஓகேங்களா?
ஸோ எனக்கு வந்து வெளியே வந்துடுச்சா. ஸோ நீங்கள் வந்து பண்ணும்போது கரெக்டாக பண்ணிடணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஸ்டின் நம்பர் 2க்கு டினா அந்த டிக்குள்ளே மட்டும் ஷேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக எத்தனை 200 கொஸ்டின் வரைக்கும் நம்ம ஷேட் பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ எதுவுமே வந்து ஷேட் பண்ணாமல் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்குக்கு வந்து வழிவகுக்குங்க. ஸோ 5 மார்க் பக்கம் வந்து குறைப்பாங்க. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் OMR ஃபுல்லாக வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க, 200 கொஸ்டினுமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்குது இல்லைங்களா, 67 கொஸ்டின் இருக்குது இல்லைங்களா, அதுக்கான ABCD ஏல மொத்தம் எத்தனை ஷேட் அடிச்சிருக்கீங்க, பியில் மொத்தம் எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்கீங்க, சி அப்படிங்கிற ஆப்ஷனில் எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்கீங்க, டிங்கிற ஆப்ஷனில் எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்கீங்க, இ அப்படிங்கிற ஆப்ஷனில் எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்கீங்கன்னு வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து 67 கொஸ்டினில் நான் ஏங்கிற கொஸ்டினுக்கு மட்டும் நான் 30 ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து 30 அப்படின்னு வந்து எழுதணும். அடுத்து பி வந்து ஒரு 20 ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இங்கே 20ன்னு எழுதணும். இது நான் சொல்கிறது வந்து இந்த காலமுக்கு மட்டும் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ 30 20 50 ஆச்சா. சிங்கிற ஆப்ஷன் நான் ஒரு 10 சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அடுத்து டி அப்படிங்கிற ஆப்ஷன் நான் 7 சூஸ் பண்ணியிருக்கேன். இ வந்து நான் சூஸ் பண்ணவே இல்லை. அப்போ அங்கே என்ன போடணும், 0 அப்படிங்கிறத மட்டும் போட்டால் போதும். ஓகேங்களா. இப்போ அடுத்த காலமில் வந்து பார்த்திங்கன்னா 68வது கேள்வியிலேருந்து 134வது கேள்வி வரைக்கும் இங்கே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், அதே போல் ஏ வந்து எத்தனை ஷேட் பண்ணியிருக்கீங்கன்னு அப்படியே வரிசையாக எண்ணணும், பி எவ்வளோ அடிச்சிருக்கீங்கன்னு எண்ணணும், சி எவ்வளோ இருக்குது, டி எவ்வளோ இருக்குது, இ எவ்வளோ இருக்குன்னு எண்ணி எழுதணும். அதே போல் தான் 3வது காலத்தில் ABCDE வந்து எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ எப்போவுமே நீங்கள் எடுத்த உடனே இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட்டில் லாஸ்ட்டில் திருப்பிங்கன்னா ஒரு 2-3 பேஜ் வந்து ரஃப் ஒர்க்குக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஃபஸ்ட் அங்கே வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு ஆட் பண்ணி பார்த்தா மொத்தமாக 200 கொஸ்டின் வருது அப்படின்னா மட்டும் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ தப்பாக ஃபில் பண்ணி நான் வந்து ஒயிட்னர் வைப்பேன் அப்படிலாம் வந்து ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா உங்களுக்கு தான் வந்து மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த காலமுக்கு வந்து வந்துடணுங்க. செக்ஷன் 3 பிரிவு 3 இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துக்கு வரணும். ஏன் அப்படின்னா இங்கே 3 காலமில் ஏ மொத்தம் எத்தனை எழுதியிருப்பீங்க, இங்கே 30, ஏல இங்கே ஒரு 10, ஏல இங்கே வந்து ஒரு 15 அப்படின்னு வச்சிங்கன்னா 30 40 55 இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே என்ன பண்ணணும், 55ன்னு எழுதணும். ஸோ 3 டப்பா இருக்குது. அப்போ எப்படி எழுதணும், 0 போட்டுட்டு 55 அப்படின்னு வந்து 7 எழுதணும். அதே போல் பியில் 3 காலமில் எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்கீங்களோ இங்கே எழுதணும். அதே போல் சி, அதே போல் டி. இ நான் எழுதவே இல்லைங்க அப்படின்னா 0 0 0ன்னு போட்டுடணும். அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ இந்த 055 இருக்கா, அப்போ அதை எப்படிங்க ஃபில் பண்ணுறது, இங்கே மறுபடியும் ஷேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்களே அப்படின்னா ஃபஸ்ட்டு 0க்கானது, அடுத்து 5க்கு, அடுத்து 5க்கு, இதான் 055. ஓகேங்களா. ஸோ இதே போல் தான் ABCDE மொத்தமாக வந்து ஷேட் பண்ணணும். ஸோ மறுபடியும் வந்து இங்கே அடுத்து கீழே வந்து வந்தீங்கன்னா மொத்தம் அங்கே எழுதுனீங்க இல்லைங்களா, அப்போ மொத்தமாக ஏ எவ்வளோ இருக்குது, 055. இப்போ பி வந்து நான் 30னா 030 இப்படி வந்து உள்ள எழுதணும். சி எவ்வளோ, டி எவ்வளோ, இ எவ்வளோ அப்படின்னு எழுதிட்டு மொத்தமாக டோட்டல் 200 வருதா அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணும். எடுத்த உடனே நான் சொன்ன மாதிரி இங்கே எழுதிடாதீங்க. உங்களோட ரஃப் காலமில் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு 200 வந்துச்சு அப்படின்னா இங்கே எடுத்து எழுதுங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் ஹாலுக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்டாஃபை கூப்பிடணும். ஓகேங்களா. முடிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டிங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக 200 வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட சைன் இங்கே போடுவாங்க. நீங்கள் உங்களோட சைனை வந்து இங்கே போடணும். சாரிங்க, மாற்றி சொல்லிட்டேன். இது வந்து உங்களோட சைன் ஏரியா, இங்கே வந்து கண்காணிப்பாளரோட சைன். ஓகேங்களா. அந்த ஸ்டாஃப் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொஷின் பேப்பர் வாங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு OMR வாங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்டை இங்க் பேடில் வச்சு இங்கே வந்து கை நாட்டு வந்து வைக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா. நீங்கள் வந்து வைக்கணும். ஸோ அந்த மையை வந்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து OMRலாம் தூக்கிடக்கூடாது மறந்தாப்பில். ஓகேங்களா. கையை நல்லா உங்கள் ட்ரெஸ்லையோ இல்லை கையில் வச்சுருக்க கர்ச்சீஃப்லையோ நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் OMRை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா. இல்லைனா அந்த இங்க் வந்து கண்ட இடத்துலலாம் வச்சிருச்சுன்னா அந்த மிஷின் வந்து டக்குன்னு நம்ம OMR ஷீட்டை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் கை ரேகையை வந்து வச்சிடணும். இங்கே வந்து அவங்க நீங்கள் வச்சதுக்கப்புறம் உங்களோட ஸ்டாஃப் வந்து இங்கே சிக்னேச்சர் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத லாஸ்ட்டில் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இங்கே வந்து தேர்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சைன் பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்து தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணிட்டு இங்கே உங்களோட கை ரேகையை வந்து வச்சுருந்துருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், உங்களோட ஃபோட்டோ சரியாக இருக்கா, உங்களோட டீட்டெயில்ஸ் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து கொஸ்டின் புக்லெட்டில் இருக்கக்கூடியதை அப்படியே நம்பர் எழுதிட்டு ஷேட் பண்ணணும். இங்கே ப்ரெசென்ட் வந்து கொடுக்கணும். அதே சமயத்தில் இங்கேயும் வந்து ப்ரெசென்ட் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ அடுத்து என்ன சொன்னேன், தேர்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே கீழே வந்து சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும்னு சொன்னேன்.
அடுத்து வந்து எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் இங்கே வந்து 3 காலத்தில் எவ்வளோ ABCDE போட்டிருக்கீங்கிறத பார்க்கணும். அதை அப்படியே கணக்கு பண்ணி கொண்டு வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணணும். அந்த ஷேர் பண்ண நம்பர்ஸை இங்கே எழுதிட்டு டோட்டலாக 200 வருதாங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டாஃபை கூப்பிட்டு செக் பண்ண சொல்லணும். செக் பண்ணோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை சிக்னேச்சர் போட சொல்லிட்டு அவங்க இங்கே சிக்னேச்சர் போடுவாங்க. இங்கு பேட் தருவாங்க. இங்கேக்குள்ளே கைரேகை வைக்கணும். கைரேகை வச்சு முடிச்சோன்னே அவங்க இங்கே சைன் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ வந்து இதில் எந்த மிஸ்டேக்ஸும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு மிஸ்டேக்குக்கும் நிறைய நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு குரூப் 4 எழுதுனவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எல்லா விஷயமே வந்து கிளியராக தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ இன்னும் பயமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிடிஎஃப்கான ஃபைலை வந்து நான் டெலகிராமில் கூட நான் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் வீட்டில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பயத்தை வந்து போக்கிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போயிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.